அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஸ்ரீராம நவமியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வருஷம் 27/3/26, அதாவது 2026 அன்னைக்கு ஸ்ரீராம நவமி கொண்டாடப்படுகிறது. ஸ்ரீராம நவமி ஏன் நம்ம நவமியில் கொண்டாடுறோம்னு பார்த்திங்கன்னா, நார்மலாக மனுஷங்களுக்கு நட்சத்திரத்துலேயும் கடவுளுக்கு திதியிலையும் கொண்டாடுறாங்க. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஸ்ரீராம நவமி புனர்பூச நட்சத்திரம், ராமர் பிறந்த அன்றைக்கியே வருது. ராமர் ஏன் நவமி திதியில் பிறந்தார்னு பார்த்திங்கன்னா, அதே மாதிரியும் கிருஷ்ணரும் அஷ்டமி திதியிலையும் பிறந்திருப்பார். ஏன் இப்படி பிறந்திருக்காருன்னு பார்த்திங்கன்னா, அந்த ராமர் நவமி திதியான அந்த நவமி புருஷன் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவரும் அஷ்டமி, இவங்க 2 பேரும் ஜென்ரலாக எல்லாருமே நாள் நட்சத்திரம்லாம் பார்க்கும்போது அந்த நாளை தள்ளி வச்சுடுவாங்க. ஸோ அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க, என்னுடைய நாளை மட்டும் எல்லாருமே தள்ளி வச்சிடுறாங்க, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குதுன்னு சொல்லி கேட்கும்போது, உங்களை கொண்டாடுற நாளும் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வாக்கின்படி தான் ராமர் அந்த மகாவிஷ்ணு ராமராகவும் கிருஷ்ணராகவும் அஷ்டமி திதியிலையும் நவமி திதியிலும் பிறந்து அவங்களுக்கு ஒரு நல்ல அந்தஸ்தை கொடுக்கணுன்றதுக்காக அன்றைக்கி பிறந்திருக்காங்க. ராமர் பிறந்த கதைன்னு பார்க்கும்போது, தசரதர் தெரியும், தசரதர் பெரிய மன்னர். அவருக்கு பெரிய மன்னராக இருந்து பெரிய ஆட்சிகள்லாம் செஞ்சிருந்தாலும் அவருக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. அந்த குழந்தை இல்லாமல் இருந்தபோது அவருடைய குருக்கிட்ட போய் கேட்டு நான் என்ன செய்யலான்னு சொல்லி கேட்கும்போது, அவர் யாகம் பண்ண சொல்கிறாரு. அந்த யாகம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பிறக்குன்னு சொல்கிறாரு. அந்த யாகம் பண்ணினதுனால யாகம் பண்ணி அதுலேருந்து ஒரு தேவர் வராரு. அந்த தேவர் ஒரு பாயசம் ஒரு சொம்போடு தசரதர்கிட்ட கொடுக்குறாங்க. தசரதருக்கு 3 மனைவிகள் இருக்காங்க. அந்த 3 மனைவிக்கும் அந்த பாயசத்தை கொடுக்குறாங்க. அந்த பாயசத்தை அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் 3 பேருக்குமே குழந்தை பிறக்குது. முதல் மனைவிக்கு குழந்தை பிறகுது. 3 பேரும் குடித்ததுனால குழந்தை பிறகுது. 4 பேராக பிறக்கிறாங்க. ராமரும் லக்ஷ்மணர், அதுக்கப்புறம் பரதன் சத்ருகன் ட்விங்ஸாக பிறக்கிறாங்க. ஸோ 4 குழந்தைங்க பிறகுது. அந்த 4 குழந்தைங்களும் பிறந்து வளர்ந்ததுக்கப்புறமா அவங்க ஆட்சி பண்ணுறாங்க. இந்த ராம அவதாரத்தின் நோக்கம் என்னன்னு பார்த்திங்கன்னா, அவர் ஒரு மனுஷனாக பிறந்திருக்காரு. அந்த மனுஷன் எப்படிலாம் இருக்கணும் வாழ்க்கையில். ஏன்னா மனுஷன்ற போது அவர் எல்லா விதத்துக்கும் அப்பாவுக்கு பிள்ளையாகவும், நாட்டுக்கு அரசனாகவும், பொண்டாட்டிக்கு புருஷனாகவும், ஒரு குழந்தைக்கு அப்பாவாகவும், ஸோ எல்லா வித ஆளுங்களாகவும் இருக்கணும். ஒரே ஆள் இத்தனை பேர் பொறுப்பும் வருது. அத்தனை பொறுப்பு இருந்தாலும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி, ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும், எப்படி வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து காட்டியிருக்கார். அதனால தான் ராமரை ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க. எவ்வளோ அவதாரம் எடுத்தாலும் ராமாவதாரன்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான அவதாரம் தான். ஏன்னா தந்தை சொல் பேச்சு கேட்டு காட்டுக்கு போனாங்க. அதே மாதிரி அரசராக இருக்கும்போது மக்களுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி அவர் மக்களுக்கு நிறைய சேவைகள்லாம் செஞ்சுருக்காரு. அதே மாதிரி தன்னுடைய மனைவிக்காகவும் நல்லபடியாக ஒரு நல்ல புருஷனாக தான் இருந்திருக்காரு. ஏன்னா அவர் ஏகபத்தினி விருந்தராகவும் இருந்திருக்காரு. ஸோ தம்பிகளுக்கு அண்ணாவும் நல்ல அண்ணாவாகவும் இருந்திருக்காரு. ஸோ ராமர் ஒரு மனுஷனாக இருந்து எப்படிலாம் வாழணுமோ அப்படிலாம் வாழ்ந்து கட்டியிருக்கார். அதனால தான் ராமர் ரொம்ப ஒஸ்தியாக இருக்காங்க. அதனால தான் எல்லா பெண்களுக்குன்னு பார்த்தா ராமரை தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ராமர் இப்படி தான் வாழணும்னு வாழ்ந்து கட்டியிருக்காரு. அதனால் ராமரை இந்த நவமி அன்னைக்கு நம்ம வணங்குவோம். அன்றைக்கி என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, ரெகுலராக ராமர் படத்தை வச்சு நம்ம குளிச்சுட்டு பூவெல்லாம் போட்டு பூஜை பண்ணிவிட்டு, என்ன நமக்கு தெரியுமோ ஸ்லோகம் சொல்லலாம். ஸ்லோகமே தெரியலன்னா கூட ராம்னு சொல்லிகிட்டே வரலாம், போதும். அன்றைக்கி நேவேத்தியம்னு பார்க்கும்போது பானகம், நீர்மோர், வடைப்பருப்புன்னு சொல்லுவாங்க. இதை வச்சு நேவேத்தியம் பண்ணலாம். இந்த பானகன்றது வெல்லத்தை கரைச்சி கொஞ்சமாக சுக்கு, ஏலக்காய் தூள் போட்டு ரெடி பண்ணணும். நீர்மோர் தெரியலையா, தயிரை விட்டு நல்லா 2 கடுகு மட்டும் தாளிச்சு கொட்டி நேவிடணும். வடைப்பருப்புன்றது பைத்தம்பருப்பை ஊற வச்சு ஒரு 1/2 hour 1 hour ஊற வச்சு அதை எடுத்துகிட்டு அதில் உப்பு கொஞ்சமாக மாங்காய்லாம் கிள்ளி போட்டு 2 கடுகு தாளிச்சு கொட்டி ரெடி பண்ணணும். இவ்வளோ தான். இதை ராமருக்கு நேவேத்தியம் பண்ணி ராமரோடைய அருள் பெறுவோம்.
ஓம் நமோ சிவாய.